அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு, இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடியவர்களை நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் கடக ராசியில் இருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு, மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு, கன்னியில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தாங்க. மேலும் இந்த 7 நாட்களில் மீன ராசியில் சூரிய பகவான் 4வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடத்திவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்ற மன வருத்தம் அடையும் அளவுக்கு வியாபாரத்தில் சில தடைகள் வருங்க. அதையும் இறைவன் அருளால் தாண்டி வெற்றிகரமாக சென்று விடுவீங்க. உழவுகின்ற நிலவு கூட உங்களுடைய தொழில்துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 3வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் துணிந்து இறங்குவீங்க. மண்ணில் போருகின்ற பணம் பொன்னாக விளையும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல அமர்வதால் தொடக்கத்தில் மந்தமான நிலையில் இருந்த வியாபாரம் வார இறுதியில் சூடு பிடிக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் வயதான பெற்றோர்கள் காசி யாத்திரை செல்ல ஆசைப்படுவார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொடுப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் தொழில் மற்றும் வியாபாரம், பங்கு சந்தை அனைத்துமே சிறப்பாக நடக்கும். ராகு பகவான் 1ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர்வதால் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. மேலும் வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்க.
அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக செய்வது நல்லது. முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதை தள்ளி போடுவது நல்லது. அப்படி நீங்கள் தள்ளி போடாமல் அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களை உள்ளாக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே வருத்தத்தோடு காணப்படுவீங்க. அதனால் சந்திராஷ்டம தினங்களில் முக்கியமாக நீங்கள் நல்ல காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக இருக்குங்க. முதலீடுகளால் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மனதில் புதிய தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க ரொம்பவே சாதுர்த்தித்தனமான பேச்சின் மூலமாக தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக மாற்றிக்கொள்வாங்க. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்றாற் போல பலன்களும் நிச்சயமாக கிடைக்க போகுது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தினரிடம், உறவினர்கள், நண்பர்களிடமும் விவாதங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுவது நல்லது. மேலும் மாணவர்களாக இருப்பவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவை வியாழக்கிழமை அன்று வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஏதாவது தடை தாமதங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏற்பட்டிருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து சாய்பாபாவை வியாழக்கிழமை அன்று தொடர்ந்து வழிபட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி அவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் மீனராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் பக்தி மார்க்கத்தால் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் இருக்காது. தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற எடுத்து வைக்கும் புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய விதமான வளர்ச்சிகள் கிடைக்கப் போகுது. பண விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த 7 நாட்களில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் ஆகியவையும் விதவிதமாக கிடைக்கும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்னும் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே சேரும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது பெண்களால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் அமையக்கூடும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி செய்வீங்க. மேலும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு அவங்க ராசியில் எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு, அதனால் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.